விருதுநகர் மேலத்தீர குடியிருப்பு பகுதியில் அதிகாலையில் பயங்கர சத்தத்துடன் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு துறையினர் தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் 20க்கும் மேற்பட்ட குடிசை வீடுகள் முற்றிலும் எரிந்து சேதமாகின. தீ விபத்தால் குடியிருப்பு பகுதிகளில் தூங்கிக் கொண்டிருந்த மக்கள் அலறி அடித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தீ விபத்து குறித்து போலீசார் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் ராஜா என்பவரது வீட்டில் சிலிண்டர் எரிவாயு கசிவால் தீ விபத்து ஏற்பட்டு அடுத்தடுத்த வீடுகளில் தீ பரவியது தெரியவந்துள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார், நகராட்சி, மின்வாரிய ஊழியர்கள் மற்றும் வருவாய்த்துறையினர் தீ விபத்தால் சேதமடைந்த வீடுகளை கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதிகாலை நேரத்தில் குடியிருப்பு பகுதியில் தீ விபத்து ஏற்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மிக்சி என்ன அரிசி பருப்பு எல்லாம் வாங்கின பாமாயிலுக்கு எல்லாமே போச்சு. துணிமணி பூரா ஒண்ணுலாம் போச்சு. கொடுத்த செலவு நிக்கிறோம். என்ன செய்ய? இது நடக்கும் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. இத்தனை வருஷம் ஆச்சு. நான் 35 வருஷம் ஆச்சு பேட்டைக்குள்ள. ஒரு நாள் கூட இப்படி மிஸ்டேக் நடந்ததே இல்லை. இன்னைக்கு நடந்து போச்சு. யாருக்கு தெரியாத போச்சு. என்ன செய்ய? நாங்க வாங்கி வந்து வரோம் இன்னைக்கு. அதே பேங்க் புக்கு, ஆதார் கார்டு, என்ன பேங்க் முனிசிபல் பேங்க் புக்கு வேற, இந்த பேங்க் புக்கு வேற, 2 புக்கு போச்சு. ரூபாயும் 3000க்கு போச்சு. தவணைக்கு வாங்கி வச்ச துட்டு துணிமணி துணிமணி இல்ல. அதே எனக்கு வைத்த இப்போ 1 கிலோ போன வைத்தச்சு இல்ல. துணிமணி உடனே எனக்கு வைத்தச்சா இருக்கு. ஆமா, என்ன சொல்ல இந்த வார்த்தைகள் குக்கர்ல எப்படி கிடக்கு வார்த்தைகளா? 10 லிட்டர் 15 லிட்டர் எல்லாமே வெந்து உருகி போய் கிடக்கு.